இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நில்லு, உள்ள வராத. என்னம்மா? நீ ஒண்ணும் பேசக்கூடாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹாசினி, இங்க வா. அத கொடு. சூரிய மாமா, துர்கா ரொம்ப குழம்பி போயிட்டா. அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லார் கண்ணும் போகணும். இந்த துப்பு, இன்னொரு வாட்டி துப்பு. ஹாசினி, இத கொண்டு போய் அடுப்புல போடு. இப்ப உள்ளவா. துர்கா மாஸ்க் போட்ட பொண்ணு என்ன தலையில அடிச்சா. அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு? அம்மா, சந்துரு, 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 என்னங்க இங்க வாங்க. பாத்து. சந்துரு, சந்துரு, சந்துரு. அப்பா, சந்துரு. அம்மா, அப்பா, எனக்கு என்ன ஆச்சு? எப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தீங்க? அம்மா, இங்க பாருங்கம்மா, எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்கம்மா. என்ன நடந்துச்சு? சொல்றேன் பார். நீ சொல்றதெல்லாம் நடந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. தலையில அடிபட்டு விழுந்து கிடந்திருந்த உன்னை நாங்க நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தோம். தலையில அடிபட்ட காயம் சீக்கிரமே ஆறிடுச்சு. ஆனா கல்யாண விஷயத்துல ஏமாந்து போன உன் மன காயம் சரியாகல. ஆமாப்பா, துர்கா துர்கான்னு அவ பேரை சொல்லி புலம்பிட்டே இருந்த. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பொள்ளாச்சி விட்டு சென்னைக்கு வந்துட்டோம். உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு துர்காவை தேடி அலைஞ்சோம். அப்பதான் துர்காவை ஒரு நாள் வழியில பார்த்தோம். அப்பா, முதல்ல துர்காவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. நான் துர்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இப்பவே வர சொல்றப்பா. சரி. ஹலோ துர்கா, ஒரு சந்தோஷமான விஷயம்மா. சந்துரு குணமாயிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அங்கிள். நடந்ததெல்லாம் கேட்டு உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்றம்மா. உன்கிட்ட பேசணும்னு சொல்றம்மா. சரி, ஓகே, நான் உடனே வரேன். ரொம்ப சந்தோஷம் துர்கா. என்ன சொன்னா? துர்கா இப்ப வந்துருவாப்பா. வரட்டும்பா. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். பொண்ண பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுதான் பொண்ண பார்க்க வந்திருக்கேன். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? படிக்கிற காலத்துல நீ டூருக்கு போன இடத்துல துர்காவை அடிச்சு போட்டுட்டு உன் உண்மையான முகத்தையே மறைச்சு துர்கா மாதிரியே போய் சந்துருவ கல்யாணம் பண்ணது. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே அந்த சந்துரு உன்னை சந்தேகப்பட்டு உன் உண்மையான முகத்தை பார்த்ததும் அவனை அப்படியே அடிச்சு போட்டுட்டு அவன் செத்துட்டான்னு நினைச்சு நீ இந்த ஊரை விட்டே ஓடுனது.
இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆ, அதுக்கு மேலையும் இன்னொரு விஷயம் இருக்கு. கிரீம். ஆ, ஆ. நீ என்ன சொன்னாலும் செய்யற. தயவு செஞ்சு என் அம்மாவை எதுவும் பண்ணிடாத. தோற்றத்தை பார்த்து ஆளை மதிப்பிட கூடாதுமா, புரியுதா? நல்லா புரியுது பாட்டி, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். அப்படி வா வழிக்கு. நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோ. நீ என்ன பண்ற? அந்த துர்காவை பார்த்ததும் அவகிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு ஜெயிலர் கிட்ட சொல்லி துர்காவை உன்னை பார்க்க வர சொல்லி சொல்லு. துர்காவியா? நீ என்ன சொல்ற? நான் சொல்றத மட்டும் நீ கேளு. எதிர்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஜெயிலர் கிட்ட நான் சொன்ன மாதிரியே சொல்லு. அவங்க அந்த துர்காவை வர வைப்பாங்க. நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி சொல்ல தான் வர சொன்னேன். அந்த பிரியாவை கண்டுபிடிச்சு என் கையாலேயே கொல்லணும்னு தான் என் மனசு துடிச்சது. ஆனா நீங்களே அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டீங்கன்னு அப்பா சொன்னாரு. என்ன சந்திரன், சட்டத்தை காப்பாத்த வேண்டிய நாமளே சட்டத்தை கையில எடுக்கலாமா? இன்னும் சொல்ல போனா உங்களை விட அதிகமா பாதிக்கப்பட்டது நான் தான். நான் நினைச்சிருந்தேன்னா பிரியாவை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு அப்படியே முடிச்சிருக்க முடியாதா? ஆனா அப்படி செய்ய எனக்கு தோணல. துர்கா, அப்படியே உங்க அப்பா கிட்ட இருக்கிற துணிச்சல், நேர்மை, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க சொன்னது சரிதான். ஆனா அவ பண்ண காரியம் எப்படிப்பட்டது? மன்னிக்கிற மாதிரியான தப்பா அவ பண்ணிருக்கா? மன்னிக்க முடியாத தப்புதான் சந்திரம். ஆனா அவ கெட்டவே இல்ல. என்ன சொல்றீங்க துர்கா? சின்ன வயசுல இருந்து நான் அவ கூட பழகி இருக்கேன். அவ நல்ல பொண்ணுதான். திடீர்னு இப்படி மாறிட்டான். அதுக்கு காரணம் அவ உங்களை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கா. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்பதான் நீங்க நார்மல் ஆயிட்டீங்கல்ல, உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்ல. சீக்கிரமாவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது துர்கா. நானும் தெளிவாயிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ம். கமிஷனர் கிட்டயும் பேசிட்டேன். மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்புறம் அந்த ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கே தெரியும். ம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் அவசர அவசரமா அப்பா கூட ஊருக்கு போறேன். சீக்கிரமே டியூட்டில ஜாயின் பண்ணிடுவேன். டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் தான். அம்மா அப்பாவை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். ஓகேவா?